சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன ஆச்சு? ஏன் சின்னையா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? ஏதாவது பிரச்சனையா? அந்த ரவுடி பைய வேற மிரட்டி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இத அத்தை கிட்ட சொன்னா ரொம்ப பயப்படுவாங்களே. இப்ப என்ன பண்றது? என்ன ஈஸ்வரி? சின்னையா போன் எடுக்கலத்த. டீ குச்சியோட சேர்ந்துகிட்டு எங்கேயோ ஹோட்டல்ல மட்டன் பிரியாணிய வெளுத்து கட்டிட்டு இருக்காரு போல இருக்கு. சரிங்க அத்தை, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஏன் அபிமா, சின்னையா சந்தேகம் தானே பட்டாரு. அவருக்கு அத்தை நடிக்கிறாங்கன்னு கன்ஃபார்மா ஒன்னும் தெரிஞ்சிடலையே. எனக்காக அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அபி. அதான் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. சரி பாத்துக்கலாம், வா. ஈஸ்வரி, கெஸ்ட் ஹவுஸ் போறியாமா? ஆமா மங்கே. சரி போயிட்டு வா. வா. என்ன அபிமா, அக்கவுண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கியா? உனக்கு ஹோம்வொர்க் ஏதாவது இருந்தா அதை போய் பாரு. நான் அக்கவுண்ட்ஸ் பாக்குறேன். அபிமா, ஃபைனான்ஸ் பண்றதுல சஞ்சீவ் பெட்ரா இல்ல கதிர் பெட்ரா? நீயே சொல்லு. சஞ்சீவ் தான் பெட்டரா ஃபைனான்ஸ் பண்றான். நிறைய கடைங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்றான். நீ ஆரம்பிச்சு வச்சல்ல, அதான் சூப்பரா போகுது. கதிர் ஓகே தான். ஓ அப்படியா? சஞ்சீவ் தான் பெட்டரா ஃபைனான்ஸ் பண்றாரா? மாமா இத கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார் அபி. அம்மா தாயே, இந்தா. என்ன சின்னையா இந்த கோலத்துல வரீங்க? என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா? சிரிங்க, நல்லா சிரிங்க. இங்க பாரு ஈசு, ஒன்னாலதான் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாம போச்சு. சரி, குலசாமி கோயிலுக்கு தான் போக முடியலையே. இங்க இருக்கிற முண்டக்கண்ணி ஈஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு அங்க போய், ஆத்தா ஈஸ்வரி, என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்திய குடு, புருஷன் பேச்ச கேக்குற மாதிரி நல்ல புத்திய குடுன்னு வேண்டிக்கிட்டு அப்படியே உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு 108 தேங்காய் உடைச்சிட்டு வர்றேன். யாரு? நான் உங்க பேச்ச கேட்காம இருக்கேனா? ஆமா. இப்ப நான் நீங்க சொன்னதை கேட்காம இருந்தேன் சின்னையா. குலசாமி கோயிலுக்கு போனான்னு நீங்க சொன்னப்போ நான் லீவ் போட முடியாதுன்னு சொன்னேன். ஆனா போய் தான் ஆகணும்னு நீங்க சொன்னப்போ நானும் சரின்னு கிளம்பிட்டேன்ல. ஆனா திடீர்னு அத்தை மயங்க விழுந்துட்டாங்க. அத்தை மயக்கம் போட்டதுனாலதான் கோயிலுக்கு போக முடியாம போச்சு. நீங்க முண்டக்கண்ணி ஈஸ்வரி கிட்ட போய் எனக்கு நல்ல புத்திய கூடுன்னு சொல்லிருக்கீங்க. இந்த ஈஸ்வரிய பத்தி அந்த ஈஸ்வரி என்ன நினைப்பா சின்னையா? கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? வாய் கூசாம பழிய ஏன் மேல போடுறீங்களே. என்ன பத்தி என்ன சாமிக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற ஈஸ்வரி தான் நானு. அந்த முண்டக்கண்ணி அம்மனுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். உங்களை பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. யாரு நீயா? நான் சொல்றதெல்லாம் கேக்குற பொண்டாட்டி? நீ அப்படி இருந்தா நான் ஏன் கோயிலுக்கு போய் பட்டையை அடிச்சுக்கிட்டு இந்தா டிங் காதுல பூ வச்சுக்கிட்டு வர போறேன்? வேண்டாம் சின்னையா, அபி இருக்கான்னு பாக்குறேன். இல்லன்னா அப்படியே கடிச்சு கொதறிடுவேன். அதையேதான் நானும் சொல்றேன். அபி மட்டும் இல்லாம இருந்திருந்தா இங்க நடக்கிறதே வேற. அப்படியா? என்ன நடக்கும்? என்ன பண்ணுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்களா? உன்னால என்ன பண்ண முடியும் அத முதல்ல சொல்லு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேங்கறத அத நான் சொல்றேன். சின்னையா இங்க பாருங்க, இதெல்லாம் சரியில்லை. நீங்க தான் என்ன தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணல. நான் உன்னை தேடி வந்து பிரச்சனை பண்ணல. நான் உனக்காக சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் மதிக்காம என் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கல. அபி, நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே இருந்த. இவர் பேச்ச நான் கேக்குறதே இல்லையா? அநியாயமா என் மேல பழிய போடுறாரு. இவர் பழி போடுறது மட்டும் இல்லாம முண்டக்கண்ணி அம்மன் கிட்ட வேற என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவர் இப்படி எல்லாம் செஞ்சா எனக்கு கோவம் வருமா வராதா? அத முண்டக்கண்ணி ஈஸ்வரிக்கே உன்னைய பத்தி தெரியும் சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அபிமா,
வேலைக்கு போனா இவளுக்கு நிறைய ஆபத்து இருக்கு, அதனாலதான் அவளை வேலையை விட்டுருன்னு பச்சை குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஈசு என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. இப்படி செஞ்சா எனக்கும் வருமா வராதா? சின்னையா, இப்படி அபாண்டமாலாம் பொய் சொல்லாதீங்க. ஒரு மாசம் வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலையை விட்டுறேன் நான் எப்பவோ சொல்லிட்டேன். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே வேலையை விட தான் போறேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? தினம் தினம் நான் வேலைக்கு போறத தடுக்கிறீங்க. இப்ப கூட பத்மாவதி அத்தைய கூட்டிட்டு குலசாமி கோயிலுக்கு போறதுக்கு நீங்க பிளான் போட்டதே 2-3 நாளைக்கு நான் லீவ் போடுறதுக்கான போட்ட திட்டம் தானே. இப்படி கிரிமினல் தனத்தெல்லாம் நீங்க பண்ணிட்டு என் மேல பழிய போடுறீங்களா? ஆஹா, ஈசு லீவ் போடணுங்கிறதுக்காகத்தான் நம்ம குலதெய்வ கோயிலுக்கே போலான்னு நான் போட்ட ஐடியா இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? சின்னையா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நாம பிளான் போட்டது இவளுக்கு எப்படி தெரியும் தானே யோசிக்கிறீங்க? நான் ஒரு போலீஸ் ஆபீசர். நீங்க என்ன திட்டம் போட்டாலும் அத நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். சரியா? எத்தனை கிரிமினல்களை தினமும் பாத்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா? பாத்தியா அபி, என்ன அந்த குற்றவாளிகளோட இவ சேர்த்து வச்சு பேசுறா? நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்களே குற்றவாளிக, அவனி நானும் ஒன்னா? சொல்லு அபிமா. இங்க பாருங்க, நான் ஒன்னும் கிரிமினல்களோட உங்களை கம்பேர் பண்ணல. என்ன லீவ் போட வைக்கணும்னு திட்டம் போட்டுதான் நீங்க கோயிலுக்கு கூப்பிட்டீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் அப்படியே பேச்ச மாத்த பாக்குறீங்களா? நம்ம பிளான கரெக்டா கண்டுபிடிக்கிறாளே, இப்ப எப்படி சமாளிக்கிறது? சின்னையா, என்ன முழிக்கிறீங்க? உங்க பிளான் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு பாக்குறீங்களா? இப்ப சொல்லுங்க, நான் உங்க பேச்ச கேக்குறது இல்லையா? இங்க பாரு, நீ என்னதான் சொன்னாலும் அதுதான் உண்மை. ஆனா நீ அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிற. எனக்கு இப்ப சண்டை போடுறதுக்குலாம் நேரம் இல்ல. அபிமா, இந்தா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அர்ச்சனை பொருள் வச்சுக்க, ரெண்டையும் நான் வர்றேன். ஆள விடுங்க. யாரு, உன் சின்னையா பாவமா இல்ல அவர்கிட்ட மாட்டிக்கிட்ட நான் பாவமா? இவ்வளவு நேரம் எப்படி அவரை சமாளிக்க கஷ்டப்பட்டேன்னு நீயே பார்த்தல்ல. எப்படியோ சமாளிச்சு அனுப்பியாச்சு. ஆனா இன்னும் ஒரு வாரம்